பெர்ஃபெக்ட் லான்ச்சா அமைஞ்ச மாதிரி ஒரு தாட் இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே இன்ட்ரடியூசிங்னு போடும்போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் பல இடங்களில் பார்க்க முடியும். உங்களை என்ன சொல்கிறது, வீட்டு பையனாக ஏற்றுக்கிற பல இடங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பிக் ஸ்க்ரீனுக்கு ரொம்ப எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா இருக்குது. சும்மா அந்த ஃபஸ்ட்டு இது நடிக்கும் போது தெரியல, அப்படியே போய் ஃபஸ்ட்டு அந்த இதில் மோஷன் போஸ்டரில் பார்க்கும்போது தான் கன்னு அந்த புல்லட் ஹீரோனும் போது அப்போ தான் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஹீரோ ரைட்டு அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டிவிலே வந்துட்டு அந்த சீரியலுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு அதுவும் கரெக்டான லான்ச்சுன்னு சொன்னீங்களே, உண்மையிலே வந்து இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படமாக கிடச்சது பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து மாசா டக்குன்னு பண்ணிட முடியாது, இல்லை எப்படியுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃபை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று நான் அதான் மைண்டில் இருந்தது. ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோன்னா அது ஒரு மீட்டில் தான் இருக்கணும். அடுத்தபடி ஏன்னா நமக்கு மோஸ்ட்டாக கமர்ஷியலாக ஆகணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி போகும்போது வெயிட் பண்ண கரெக்டாக வந்தார். இதில் கரெக்டான மீட்டர் இருக்கும், பெருசாகவும் போகாது கீழேயும் இறங்காது, ஒரே மீட்டரில் மதன் ரோல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு படமாக பார்க்கும்போது ஏற்றுப்பாங்க. எனக்கு அந்த பயம் இருக்கும், ஐயோ நம்மளை ஏற்றுப்பாங்களா, இல்லை சீரியல் அந்த இது வந்துருமா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த கேரக்டர் படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமே அப்பாடா கரெக்டான மீட்டரில் கரெக்டாக இருக்குது, பக்கா ஃபஸ்ட் லான்ச்சுக்கு பக்காவான ஒரு படம்ன்றது அவுட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு எனக்கு.